போதையில் பேருந்தை ஓட்டுநர் இயக்கியிருக்கிறார். ஓட்டுநர் சரவணன் மதுபோதையில் இருந்ததால் அவரை பொதுமக்கள் தாக்கி காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். புதுக்கோட்டை அருகே மதுபோதையில் பேருந்தை இயக்கிய தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தி அவரை காவல்துறையினரிடமும் ஒப்படைத்திருக்கிறார்கள். தகவல்களோடு செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, போதையில் பேருந்தை இயக்கியிருக்கிறார் தனியார் பேருந்து ஓட்டுநர், என்ன விவரம்? ஆனந்தி, புதுக்கோட்டையில் இருந்து இலுப்பூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து திருவப்பூர் ரயில்வே கிட்ட வரும்போது தாறுமாறாக ஓடியுள்ளது. மேலும் அந்த சாலையோரத்தில் நின்றிருந்த ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் மீதும் அந்த பேருந்து மோதியுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் அந்த பேருந்தின் ஓட்டுநரை இறக்கி விசாரித்திருக்காங்க. அப்போது அந்த பேருந்தின் ஓட்டுநர் சரவணன் முழு போதையில் இருப்பது தெரிய வந்திருக்கு. இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் அந்த பேருந்து ஓட்டுநரை தாக்கியிருக்காங்க. அவருக்கு துணையாக வந்த நடத்துனரையும் தாக்கியிருக்காங்க. மேலும் அந்த பேருந்து சிறைப்பிடித்து இது போன்ற விதிமுறைகளை மீறிய பேருந்து ஓட்டும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்களின் உயிரோடு விளையாடும் வகையில் காலையிலேயே மது அருந்திவிட்டு பேருந்தை ஓட்டும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மேலும் இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்காங்க. பேருந்து சிறைப்பிடித்ததோடு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து அவங்க விசாரணை மேற்கொண்டு வராங்க. தகவல்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.